வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் சைல்டு வீடியோஸ் சேனலில் பார்வைத்திறன் குறைபாடு உள்ள குழந்தைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, பார்வைத்திறன் குறைபாடு உள்ள குழந்தைகளை எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பார்வைத்திறனோட தன்மையை பொறுத்து அவங்கள முன்னேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை இந்த சொசைட்டிக்கு சொல்கிறதுக்காக தான். நான் போயிட்டுருக்க சென்டருக்கு ஒரு பார்வைத்திறன் குறைபாடு உள்ள குழந்தை அவங்க அம்மா கூட வந்தாங்க. அவங்க ஸ்பெஷல் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த குழந்தைய அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கண்டாக்டரை போய் பார்த்து அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் அவங்களும் போய் கண்டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணிவிட்டு டெஸ்ட்லாம் எடுத்து ரிசல்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபைனலாக அந்த டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஸ்பெஷலாக கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், நீங்கள் அந்த சென்டருக்கே போங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள திரும்ப நான் போயிட்டுருக்க சென்டருக்கே அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டீச்சர்ஸ் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொன்ன எல்லா விஷயங்களையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு குழந்தை பிறந்து முதல் 3 வருடங்கிறது அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காலம். அந்த குழந்தையோட ஆரம்ப கால மாதங்களில் ஒரு விரைவான வளர்ச்சி காணப்படும். அந்த விரைவான வளர்ச்சி தான் அந்த குழந்தை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு, அதாவது அடுத்தடுத்த மைல்ஸ்டோன் போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சென்சரி ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த ஆரம்ப கால வளர்ச்சிங்கிறது ரொம்ப தடைப்படும். அதனால நம்ம குழந்தைங்களுக்கு விளையாட்டு பயிற்சி கொடுக்கும்போது சென்சரி ரிலேட்டடாக உள்ள எல்லா விளையாட்டு பயிற்சிகளையுமே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட வளர்ச்சி விரைவாக இருக்கக்கூடும். நாம் நம்மளோட ஐம்புலன்கள் வழியாக தான் எல்லா தகவல்களையும் மூளைக்கு அனுப்பிட்டுருக்கோம். இதில் பார்வை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புலனாக இருக்குது. ஏன்னா ஒரு பொருளை, ஒரு பூவே எடுத்துக்கிட்டோன்னா அதை நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்குறத விட, டேஸ்ட் பண்ணி பார்க்குறத விட, கையால் தொட்டு பார்க்குறத விட கண்ணால் பார்க்கும்போது அந்த பூன்ற உருவத்தை நம்ம நல்லாவே உணர்வோம். அதனால பார்வை தான் மிக மிக முக்கியமான ஒரு உணர்வு புலன். இந்த பார்வைத்திறன் ஒரு குழந்தையோட பலவிதமான வளர்ச்சிக்கு மூலதனமாக இருக்குது. உதாரணத்துக்கு திறன் மேம்பாடு, சமூக வளர்ச்சி, அறிவு மற்றும் அறிவு சார்ந்த வளர்ச்சி, விளையாடும் திறனில் உள்ள வளர்ச்சி, மொழி மற்றும் பேச்சு திறனில் வளர்ச்சி. இந்த 5 வளர்ச்சி ஒரு குழந்தைகிட்ட வந்தாலே அது ஒரு முழு மனிதனை இந்த சமுதாயத்தில் நடமாட ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். பார்வை புலனோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம குழந்தைகிட்ட பார்வைத்திறன் குறைபாடு இருக்குங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் சொல்ல போகிற அறிகுறிகள் இல்லாமல் வேறு எதுவும் நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி உங்கள் குழந்தையோட பார்வையில் தென்பட்டால் நீங்கள் இம்மிடியேட்டாக ஒரு கண்டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்களோட பார்வைத்திறனை செக்கப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. கண் சிவப்பாக இருக்கிறது, கண்ணில் அதிகமாக அழுக்கு சேர்றது, கண் இமைகள் வீங்கி இருக்கிறது, கண்ணில் அரிப்பு எடுக்கிறது, கண்லேருந்து தண்ணி எப்போ பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்குது, 2 விழிகளில் ஒரு விழி அளவு பெருசாகவும் ஒரு விழி சின்னதாகவும் இருக்கிறது, அல்லது அந்த கருவிழியோட கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. இந்த மாதிரி எந்த வகையில் நீங்கள் சந்தேகப்பட்டாலும் இமீடியட்டாக கண்டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் அவங்கக்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டு உங்கள் குழந்தையோட பார்வை புலன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது நம்ம குழந்தைகிட்ட பார்வைத்திறன் குறைபாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டிமுலேஷன் கொடுக்கறது, என்ன மாதிரி கொடுத்தா அவங்க பார்வைத்திறன் மேம்படும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதில் மெயினாக நம்ம குழந்தைங்களுக்கு எந்த வகையிலையும் போர் அடிக்கிற மாதிரி எந்த ஒரு ப்ராக்டிஸுமே செய்யக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏதோ ஒரு பயிற்சி இப்போ கொடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது உள்ளே நுழையும் போதே நீங்கள் அந்த குழந்தையோட பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே நுழைஞ்சிங்க அப்படின்னா அந்த குழந்தை உங்களோட வாய்ஸையும் ரெகனைஸ் பண்ணிக்கும், கூப்பிடுறது அம்மாவா அப்பாவா அந்த ரிலேஷன்ஷிப்பையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணும்போது ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பையுமே அந்த குழந்தைக்கு நம்ம அறிமுகப்படுத்தலாம். பார்வைத்திறன் குறைபாடு உள்ள குழந்தைகளை வச்சுருக்க பெற்றோர்கள் எப்போவுமே அவங்க மேலே ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களால பார்க்க முடியாதுங்கிறதுனால சரௌண்டிங்கை பற்றி எந்த ஒரு நாலேஜும் அவங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. அதனால நீங்கள் தான் அவங்கள ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். அவங்க விளையாடுற ஜாமானாக இருக்கட்டும், அதில் ஏதாவது அவங்களுக்கு காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது இருக்கா, சுத்தம் இல்லாமல் இருக்கா, இது எல்லாத்தையுமே பேரண்ட்ஸாக பார்த்து அவங்களுக்கு விளையாட கொடுக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் குழந்தை உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணலைன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எந்த ஒரு ஸ்டிமுலேஷனுமே கொடுக்காதீங்க. உங்களுக்கு பேரண்ட்டாக தெரியும் அந்த குழந்தை எப்போ ஹாப்பியாக இருக்குது, இப்போ செஞ்சால் அந்த குழந்தை நல்லா கோஆப்ரேட் பண்ணணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு அந்த டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க.
எந்த ஒரு ட்ரைனிங் கொடுத்தாலும் ஒரு 1 or 2 டைம்ஸ் செஞ்சுட்டு அந்த குழந்தைக்கு செய்ய வரல, அந்த குழந்தையால முடியாது, அந்த மாதிரி முடிவுக்கும் வந்துடாதீங்க. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அந்த குழந்தைக்கு அந்த எபிலிட்டி வந்து தானாகவே எல்லாமே செய்ய ஆரம்பிப்பாங்க. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைக்கு நம்ம செய்கிற ப்ராக்டிஸ் புரியலைன்னா கூட நம்ம சொல்லிகிட்டே செய்கிறதுனால அவங்க மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகி கண்டிப்பாக அந்த ப்ராக்டிஸ் என்ன பயிற்சி கொடுக்குறோமோ அதை தானாகவே செய்ய ஆரம்பிப்பாங்க. என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் நீங்கள் ஸ்டிமுலேஷனுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அது எல்லாமே அந்த குழந்தைங்க கையில் ஃபஸ்ட்டு கொடுத்து அவங்கள தொட்டு ஃபீல் பண்ண வைங்க. அப்போ தான் அந்த விளையாட்டு பொருட்களோட உருவம் அவங்க மனசில் பதியும். அதுக்கப்புறம் அந்த பொருட்களை எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு, இப்போ ஒரு பொம்மை வச்சுருக்கீங்கன்னா இது பொம்மை, இதுக்கு 2 கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது அப்படின்னா அவங்க கைகளால் அந்த பொம்மையை தொட்டு தொட்டு ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஒரு பொம்மைன்னா அதுக்கு கண் இருக்கும், காது இருக்கும், மூக்கு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு உணர்வு அவங்க மனசில் பதிய ஆரம்பிக்கும். நாளைக்கு ஒரு பொம்மையை அவங்க கையில் கொடுக்கும்போது அவங்க இந்த பொம்மைக்கு கண் இருக்குது, மூக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வெளியில் இருக்க ஒவ்வொரு பொருட்களை பற்றிய ஒரு உருவத்தை அவங்க மனசில் நம்ம பதிய வைக்கணும். ஒவ்வொரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறப்பையும் அந்த குழந்தையோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதையும் பிடிக்காததையும் வெளிப்படுத்துவாங்க. அது அந்த குழந்தைகிட்ட யார் ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து தெரியும். அதனால் அந்த குழந்தையோடைய ரியாக்ஷனை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல் நான் கண்ணுக்கு ஸ்டிமுலேஷன் கொடுக்குறேன், அதனால் நான் கண்ணை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு மட்டும் இருந்துடாதீங்க. அவங்க என்டையர் பாடியிலேருந்து கூட அவங்க வந்து ரியாக்ஷனை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, பிடிக்காதது அல்லது இன்ட்ரெஸ்டடாக செய்கிறது இந்த மாதிரி வெளிப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் குழந்தைய ஒரு ரூம்லேருந்து வீட்டுக்குள்ளேயே இன்னொரு ரூமுக்கு தூக்கிட்டு போகும்போதோ அல்லது வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகும்போதோ வழிகளில் இருக்க சில ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸை அவங்க கையால் தொட்டு ஃபீல் பண்ண வச்சு இது இங்கே இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, நாளைக்கு அவங்க தனியாக நடக்க பயிலும்போது இந்த இடத்துல இது இருக்குது அது அப்படிங்கிறத உணர்ந்து அவங்க பயம் இல்லாமல் நடக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் அவங்க தனியாக நடக்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணணும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே ஸ்பெஷல் டீச்சர் அந்த பார்வைத்திறன் குறைபாடுள்ள குழந்தையோட பெற்றோருக்கு சொன்ன விஷயங்கள் தான். இவ்வளோத்தையும் கேட்ட அந்த பேரண்ட்ஸ் கண்டிப்பாக என்னாலேயும் என் குழந்தையோட பார்வைத்திறனை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. கிளம்புற நேரத்தில் நாளைக்கு டார்க் ரூம் ட்ரைனிங்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி அனுப்புனாங்க அந்த பேரண்ட்ஸ் கிட்ட. அந்த டார்க் ரூம் ட்ரைனிங்னால் என்னங்கிறது நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் சொல்கிறேன். நன்றி.